வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேலே சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காகனா இது புரோட்டீன் சத்துக்காகவும் கால்சியம் சத்துக்காகவும். ஏன்னா நம்ம வயசு ஆக ஆக நம்மளுக்கு பலவிதமான உடல்நலை பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விதைகளை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு ஆகணும். இந்த ஒரு விதை முட்டையை விட 100 மடங்கு சக்திகளை கொண்டது. ஏன்னா நிறைய பேருக்கு முட்டை சாப்பிட்றது பிடிக்காமல் புரோட்டீனுக்காக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த சத்து நம்மளுக்கு வேணும், புரதச்சத்து வேணுங்கிறதுக்காக முட்டையை சாப்பிடுவாங்க. சில பேருக்கு முட்டையை சாப்பிட்டோன்னே வாய்வு தொல்லை ஏற்பட்டுரும். ஸோ இதுக்காக தான் முட்டையை விட சிறந்தது இந்த விதைகள். ஸோ இந்த விதைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த விதைகள் என்ன அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 60 வயசு வந்துட்டாவே என்ன ஆகும்னா மூட்டு வலி வந்துடும், எலும்பு தேய்மானம் ஏற்பற்றும், நினைவுத்திறன் குறைபாடு ஏற்படும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம வச்சோம்னா அது எங்கே இருக்குது, எங்கே வச்சோம் அப்படிங்கிற அந்த ஞாபகமே இருக்காது. ஞாபக சக்தி குறைஞ்சிரும். ஸோ நினைவாற்றல் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வயது காரணமாக ஏற்படுது. உடல்லையும் பலவீனம் ஏற்பற்றும். அதே மாதிரி ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த ஆண்மை சக்திகளும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே இயல்பாக வயது காரணமாக நிகழக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தணும், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன விதைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய உடல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விதைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 60 வயசுக்கு பிறகு நீங்கள் இந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 20 வயசு மாதிரியான ஒரு பலன் உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 20 வயசில் நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் உடலுக்கு ஒரு சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த விதைகள் என்னங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விதை என்னன்னா பூசணி விதைகள் தான். இது நம்மளுடைய கிராமங்கள்லாம் ஈஸியாக இந்த சீசன் டைமில் ஈஸியாக, அதுவும் பொங்கல் சீசன் டைமில் தான் இது விளையக்கூடியது. இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விதைகள் தான் பூசணி விதைகள். நம்ம என்ன பண்ணுவோம், பூசணி காயை பயன்படுத்திட்டு விதைகளை நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் இந்த விதைகளில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. பூசணி விதைகளாக இருந்தாலும் சரி, இந்த பரங்கின்னு சொல்லுவாங்கள்ல, பூசணியில் இன்னொன்று வெரைட்டி, அந்த விதைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விதை ஒரு சூப்பரான பவர் கொண்ட ஒரு உணவுங்க. ஏன் இது முட்டையை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 அதிகமாக இருக்குது, இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்காது. நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா உங்கள் பூசணி விதையில் இவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மை உண்மை உண்மை. இதில் புரோட்டீன், சிங், மெக்னீஷியம், இரும்பு, ஒமேகா 3, ஃபைபர், ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. இதில் கொலஸ்ட்ராலே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக பூசணி விதைகளை எடுக்கலாம். 60 வயசுக்கு மேலே முட்டையை விட ரொம்ப பாதுகாப்பான சக்தி தரக்கூடிய ஒரு உணவுனா அது பூசணி விதைகள் தாங்க. சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் பூசணி விதைகளில் நன்மை இருக்குன்னு. அவங்க இதை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. அவங்க இந்த விதைகளை தூக்கி போடுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா எலும்புகளுக்கு வலிமையை அதிகப்படுத்தி கொடுக்குது. எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஏன்னா இதில் மெக்னீஷியம், சிங்க் இருக்கிறனால உங்களுடைய எலும்பு பல மடங்கு வலிமையாயிருது. அதே மாதிரி இது கால்சியம் சத்து இருக்குல்ல, அதை உறிஞ்சி வைக்கிற தன்மையும் இந்த விதைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி வயது காரணமாக வயது ஆக வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பு தேய்மான நோய் வர்றதையும் எலும்பு அரிக்கிற நோய் வர்றதையும் தடுக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அதே மாதிரி முழங்கால் வலி, இடுப்பு வலி, அந்த ஜாயிண்ட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அடுத்து இந்த விதைகள் இரண்டாவதாக என்ன நன்மை கொடுக்குதுன்னா நம்மளுக்கு நினைவாற்றல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வயது ஆக ஆக நம்மளுடைய மூளையுடைய பவர் கம்மியாயிரும். ஸோ நம்மளுக்கு நினைவாற்றல் குறைவாயிரும். ஸோ இந்த விதையில் என்ன இருக்குதுன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது இரண்டும் நம்மளுக்கு மறதியை போக்குறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது நம்மளுடைய மறதியை கம்மி பண்ணி ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேர்
பேர் வந்து குழப்பம் அடைஞ்சிருவாங்க. எதையாவது பேசும்போது ரொம்ப புலம்புவாங்க. அப்புறம் குழப்பமாயிருவாங்க. இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. முக்கியமா இந்த விதைகள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னா தூக்கமின்மை. தூங்காமல் இருக்கிறதுனால தான் பலவிதமான நோய்கள் வந்து வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த தூக்கத்தை வந்து நல்லா தூக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கு இந்த பூசணி விதைகள் உதவி பண்ணுது. நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் 30 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலில் அற்புதமான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. அதாவது நிறைய பேரோட உடல்ல வந்து என்ன இருக்குன்னா, கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்த அழுத்தம் பிபியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த பூசணி விதைகள் வந்து உதவி பண்ணுது. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் பக்கவாதத்தை கம்மி பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு வந்து இந்த பூசணி விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து 4வது நன்மைகள் என்னென்னா, ஆண்மை பெண்மை சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் வந்து அற்புதமாக செயல்படுது. அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கான அந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அந்த ஹார்மோனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. ப்ரோஸ்டேட் ஹெல்த்துக்கு, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரோஸ்டேட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணுது. அடுத்து பெண்களுக்கு வந்து பெண்களுடைய ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அதே மாதிரி வயதான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மெனோபாஸ் அந்த வீக்னஸை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அதாவது ஒரு 40 வயசை கடந்துட்டாவே நிறைய பெண்களுக்கு வந்து அந்த பீரியட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த மெனோபாஸ் வரும்பொழுது பெண்கள் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த வீக்னஸை கம்மி பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ நீங்கள் 60, 70, 80 வயசாக இருந்தாலும் உங்களுடைய அந்த உயிர் சக்தி குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவி பண்ணுது. ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இது வந்து சுகரை வந்து அதிகரிக்காமல் வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வீக்னஸ் அந்த சோர்வு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. ஏன்னா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது என்ன வயது காரணமாக ஸோ இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஏன்னா இதில் நேச்சுரலாகவே இயற்கையாகவே நிறையா நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் தினமும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு இது உதவி பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வாய்வு, கெட்ட அந்த ஸ்மெல்லு, உங்கள் உடலுக்குள்ளே உள்ள நச்சுக்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இந்த நன்மை வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான நன்மை. எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம எப்போவுமே இளமையான தோற்றத்தோடே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை வந்து இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதில் ஒரு ஆசை இந்த ஆசை. முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் உதவி பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின்னை எப்போவுமே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும், நம்ம முகங்களில் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு இந்த பூசணி விதைகள் வந்து உதவி பண்ணுது. 60 வயசுலையும் நீங்கள் 20 வயசு மாதிரி இளமையான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு பூசணி விதைகள் உதவி பண்ணுது. ஸோ நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க, 20 வயசு மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க. வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான், உங்களுடைய தோற்றம்தான் உங்களுடைய வயசு.
அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற முறையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக தான் சாப்பிடணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம எடுத்துக்கிறணும். 1 டேபிள் ஸ்பூன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பூன் சைஸ் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 10லேருந்து 15 விதைகளை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறலாம். ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூனை வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. ரொம்பவும் பெருசாக வேணாம், ரொம்பவும் சின்னதாக இருக்க வேணாம். ஒரு மீடியம் சைஸ், அதாவது 1 ஸ்பூன். அப்படி என்னால் 1 ஸ்பூன் எடுக்க முடியலன்னா 10 இல்லைன்னா 15 விதைகள். இதுக்கு மேலே அதிகமாக எடுக்காதீங்க. அதிகமாக எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஆபத்து, நஞ்சாக மாறும். ஸோ அளவோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து என்ன பண்ணணும்னா வறுத்துடணும். வறுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்படியே பச்சையாக சாப்பிட வேண்டாம். வறுத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி என்னால் காலைல சாப்பிட முடியலை, வெறும் வயிற்றில் சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் காலையில் ஏதாவது சாலடோ இல்லை கஞ்சி ஏதாவது சாப்பிடுவீங்களா, அது மேலே தூவி கூட நீங்கள் சாப்பிடலாம். இங்கே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தவறான முறையில் சாப்பிட்றது. அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சீடை சாப்பிடும் பொழுது அதில் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. எண்ணெயில் போய் வறுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது, அப்பளம் பண்ணக்கூடாது. சும்மா வெறும் பாத்திரத்தில் லைட்டாக வறுத்துட்டு, நம்ம வீட்டில் வந்து சும்மா வறுப்போம்ல ஏதாவது, அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். இதை எத்தனை நாட்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா, 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகி உங்களுக்கு வந்து மோஷன் வந்து கிளியராக போக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு தூக்க பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபுல் பாடியுமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மைண்ட், அந்த மூளையெல்லாம் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப ஷார்ப்பாயிரும். நீங்கள் யாராவது ஏதாவது பேசுனா அப்படியே நீங்கள் காதில் வாங்கிட்டு பல வருஷங்கள் சென்றுட்டு யாராவது கேட்டால் கூட அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுடைய ஏஜ் ஃபீலே குறைஞ்சிரும். நீங்கள் 60 வயசு ஆள் மாதிரி இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மாற்றங்கள் உங்கள் உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 30 நாட்கள் வந்து தொடர்ந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த பூசணி விதைகளை வந்து எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க மட்டும் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக யாரும் சாப்பிட்றாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ நண்பர்களை, முட்டையை விட ரொம்ப சத்தான, பாதுகாப்பான 100 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பூசணி விதைகள். 60 வயசு வந்ததுனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. சரியான உணவு இருந்தால் முதுமையையும் இளமையாக ஆக்கலாம். ஸோ இந்த விதைகளை நீங்கள் உண்டு இளமையோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.